இன்றைக்கி உயிர்வேலி மாதிரி சில செடிகள் நடவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே பதியம் போட்டு வச்சுருந்தோம். மகாகனி, சவுண்டால் மரம் அப்படின்னு சொல்லுவோம் அது. அதுக்கப்புறம் வந்து தேக்கு, பாக்கு இதெல்லாம் வந்து ஒரு 3, 4 மாதத்துக்கு மேலே ஆகுதுன்னு நினைக்கிறேன். அப்போ இருந்தே வந்து இந்த கவரில் வந்து பதியம் போட்டு வச்சுருந்தோம். இன்றைக்கி வந்து மழை பெஞ்சிட்டே இருக்கனால மண்ணெலாம் கொஞ்சம் ஈரமாக இருக்கும். இன்றைக்கி நடவு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து நடவு பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நர்சரியிலேருந்து ஒரு செடி வாங்குறதா இருக்கட்டும், இல்லை நீங்களே வந்து பதியம் போட்டு நடவு பண்ணுற மாதிரி இருக்கட்டும், அந்த மாதிரி செடிகள்லாம் வந்து இந்த மாதிரி கவரில் வச்சுருந்தீங்க அப்படின்னா, அந்த வேரே அடிபடாமல் இந்த மாதிரி தான் நடவு பண்ணணும். ஒரு வேளை ஈரமாக இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா, தண்ணி ஊற்றி ஊற வச்சு, கவரை 2 தட்டு தட்டி தலைகீழாக திருப்பி வச்சு, அந்த கவரை மட்டும் நம்ம பிரித்து எடுக்கும்போது, அந்த செடி வந்து வேர் அடிபடாமல் அப்படியே வரும். அதுக்கப்புறம் நம்ம நடவு பண்ணி வச்சோம்னா நல்லா வளர்ந்து வரும். ஒரு வேளை வேர் அடிபட்டால் வளர்ந்து வரக்கு கொஞ்சம் கஷ்டப்படும். ஒவ்வொரு செடி வளராமல் காஞ்சு போயிடும். அதனால் நாங்கள் எப்போ நடவு பண்ணாலும் இந்த மாதிரி தான் நடவு பண்ணுவோம். ஒருவேளை கட்டிங்ஸ் மூலமா வளர்கிற செடியாக இருந்தால் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி வேர் இல்லாமல் வளராது அப்படிங்கிற செடியை வந்து இந்த மாதிரி தான் நடவு பண்ணணும். இன்றைக்கி எப்படியோ ஒரு வழியாக வீட்டை சுற்றி வந்து உயிர்வேலி மாதிரி சில செடிகள் வச்சாச்சு. இனி மழை வந்துச்சுன்னா உயிர் பிடிச்சி வளர்ந்துடும்.